சரவணபவாய நமः. பிள்ளையே, உன் வாழ்க்கை பாதையில் சோதனைகள் அதிகமாக வந்தது உண்மைதான். ஆனால் அவை எதுவும் உன்னை உடைக்கவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு தடையையும் தாண்டி நீ மீண்டும் எழுந்து நிற்பதற்கான ஆற்றலை நான் உன் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். நீ விழுந்தபோதும் எழுந்தாய், சோர்ந்தபோதும் முன்னே நடந்தாய். அது உன் வலிமை அல்ல, உன்னோடு எப்போதும் நடந்து வந்த என் அருளின் சக்தி. கடந்த பிறவிகளின் வினைகள் உன்னை சுமையாக்காமல் உன் மூலமாகவே தீர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வழிநடத்தி வந்தேன். அறிந்தோ அறியாமலோ நடந்த தவறுகள் அடுத்த தலைமுறைக்கு பாரமாக மாறாதபடி நீ அனுபவித்து தீர்க்கும் தைரியம் உனக்கு தந்தேன். எத்தனை முறை உன் மனம் உடைந்து போனாலும், எத்தனை முறை நீ தனிமையில் கண்ணீர் விட்டாலும், ஒவ்வொரு முறையும் உன்னை மீட்டெடுக்க நான் அருகிலேயே இருந்தேன். இனி பயப்படாதே. உன் உள்ளத்தில் தைரியம் குடியிருக்கும் வரை எந்த பிரச்சனையும் உன்னிடம் நிலைக்காது. பிள்ளையே, உன் ஒவ்வொரு விடியலும் புது புது அனுபவங்களை உனக்கு கற்றுத்தருகிறது. அந்த அனுபவங்களை பயமாக அல்லாமல் நம்பிக்கையுடன் கற்றுக்கொள். பிரபஞ்சம் உனக்கு நிறைய செய்ய தயாராக காத்திருக்கிறது. அந்த அருளை பெறுவதற்கு நீ உன் மனதை தயார்படுத்திக்கொள். நான் உன் பயணத்தில் உனக்கு துணையாக இருக்கிறேன். கற்றுக்கொள், முன்னேறு. நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். நீ நினைத்த காரியத்தை துணிவுடன் செய். வெற்றி உனக்கே. பிள்ளையே, கடைசி நிமிடத்தில் கூட உன் வாழ்க்கை முழுவதையும் நல்லபடியாக மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கு. அதனால் எந்த விஷயத்தையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட வேண்டாம். நீ நினைப்பது போல பிரச்சனைகள் பெரிது இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன் என்றால் நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் எல்லாம் தற்காலிகம்தான். சரியான நேரத்தில் நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன். உன் துன்பங்களை சரி செய்கிறேன். நீ என்னை பற்றிய நம்பிக்கையை மட்டும் பிடித்து வைத்திரு. பயம் வேண்டாம் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் என்ற ஆசை எனக்கே அதிகம். என் அருள் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் அமைதியும் வளமும் உன் வழியில் வந்து சேரும். வாழ்க வளமுடன் என் தங்கமே. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். பிள்ளையே, எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது. நான் உன்னை காப்பாற்ற நினைத்துவிட்டேன். உன் மனம் முழுவதும் என்னை நினைத்து உருகி உருகி மகிழ்ச்சியில் இருக்கிறாய். உன் அன்பை தவிர என்னிடம் கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லை அப்பா என்று நீ கூறுவது எனக்கு பிடித்திருக்கிறது. உன் அன்பை மட்டுமே தான் நான் கேட்கிறேன். நீ தூய பிள்ளையாய் மாறுவதற்கு எந்தன் கருணை உன்மேல் பொழிந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்பிய அனைவரும் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கண்களில் கண்ணீரை பெருக்கெடுக்க விடமாட்டேன். என்னிடம் வந்ததால் உன் வாழ்வை நிச்சயமாக நான் மாற்றி அமைப்பேன். பிள்ளையே, வாழ்வில் தனியாக போராடி சோர்ந்து நிற்கும் இந்த வேளையில் உனக்கு நான் சொல்வது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. இது உண்மையான அருள் வார்த்தை. கவலைப்படாதே. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே வழிநடத்தி செல்லும் பேராற்றல் உன் வாழ்க்கையையும் மிகச் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது. நான் எப்போதும் உன்னுள்தான் இருக்கிறேன். நீ தான் அதை உணர மறந்து விடுகிறாய். சற்று அமைதியாக இருந்து உணர முயற்சி செய். சோதனைகள் சூழ்ந்த போதிலும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி உன்னுள்தான் உள்ளது. தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு முன்னேறு. மிக விரைவில் நீ சிறப்பான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். உன் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழ என் முழு அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். பிள்ளையே, உன் மேல் இருக்கும் கடமையும் நீ ஏற்றிருக்கும் பொறுப்புகளும் எவ்வளவு பெரிது என்று எனக்கு நன்றாக தெரியும். அவற்றை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தேவையே இல்லாத பல விஷயங்களையும் நீ அமைதியாக தாங்கிக் கொண்டு போராடுகிறாய். உன் மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள் வந்தாலும், உன்னை மதிக்காத மனிதர்கள் தவறாக நடந்தாலும் என் பொறுப்பு தான் முக்கியம் என்று நினைத்து நீ அமைதியாக முன்னேறுவதை நான் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரக்கூடிய வேதனை, உன் உள்ளுக்குள் நீ சுமக்கிற காயம், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. எல்லாம் மாயமாகும். அந்த நாளும் விரைவில் வரும் என் பிள்ளையே. நீ அமைதியை தேர்வு செய்தது பலவீனம் இல்லை. அது உன் பொறுப்புக்கு நீ கொடுக்கிற மரியாதை. உன் கடமைக்கு நீ காட்டுகிற இந்த மனவலிமையை உனக்குள் இருந்து உன்னை வலிமை பெற செய்வேன். இந்த முருகன் என்றும் உன்னை காத்து நிற்பேன். பிள்ளையே, உனக்கு வாழ்க்கை தரப்போகும் பரிசை பெற நேர்மறை எண்ணங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம். பண்டிகை என்றாலே செலவுகள் தவிர்க்க முடியாததுதான். ஆனால் அதை மகிழ்ச்சியுடன் செலவிடும் பொழுது அது இருமடங்காக திரும்ப வரும். வருமானம் நிறைவாக இல்லையே என்று வருந்தினாய் அல்லவா? வாய்ப்பு வரும். வருமானம் பெருகும். உன் நேர்மறை எண்ணங்கள் வருமானத்தை கொண்டு வரும். உன் சேமிப்பு உயரும். உன் வங்கி கணக்கில் சேமிப்பு உயரும். சஷ்டி விரதமிருக்க சக்தி தர வேண்டும் என கேட்டவருக்கு சக்தி கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டியவர்க்கு சஷ்டி விரதம் நிச்சயமாக நல்ல பலனை தரும். நல்லதே நடக்கும். விரதம் இருக்க முடியாமல் போனாலும் சரவணபவ நாமத்தை தொடர்ந்து கூறிவர விரும்பிய வரம் கிடைக்கும். வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும்.
பிள்ளையே, நான் உன்னை எங்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். யாரிடமும் நீ தலை குனிய வேண்டாம். உன் மானத்தையும் மரியாதையையும் காப்பது என் கடமை. நீயாகி நிற்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் கைகள் உன் தலை மீது இருக்கிறது. உலகம் புரிந்து கொள்ளாதபோது கூட நான் உன் மனம் முழுக்க புரிந்து கொள்கிறேன். நீ தேடிய உண்மையான பாசம், உண்மையான அன்பு, அது நான் தான் உன் அப்பா, உன் உயிரின் ஆதாரம். நீ தேடிய முகத்தையும் உன் உண்மையான உருவத்தையும் உன்னுள் நீயே கண்டுகொள்ளும் வண்ணம் நான் வழிகாட்டினேன். எனக்குள் நீயும் உன்னுள் நானும் இருக்கிறோம் பிள்ளையே. எந்த சூழ்நிலையிலும் நீ தனிமையில் இல்லை. உன்னை காத்து நிற்பவன் உன் அப்பா முருகன்தான். பிள்ளையே, உன் வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு வரப்போகிறது. இதுவரை உன்னை கலங்க வைத்த பிரச்சனைகளும் கவலைகளும் மெதுவாக விலகிவிடும். இனி ஒவ்வொரு நாளும் மனம் லேசாகவும் வீட்டில் நல்ல ஆற்றலும் நிரம்பியிருக்கப் போகிறது. உன் குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு நல்ல விஷயமும் சரியான நேரத்தில் வந்து சேரும். தகராறு இருந்த இடத்தில் இப்போது சமரசம் வரும். குறை இருந்த இடத்தில் நிறைவு வரும். தடை இருந்த இடத்தில் தொடர்ந்து வாய்ப்புகள் திறக்கும். நான் தரும் இந்த அருள் வாக்கு உன் வீட்டை மங்களகரமான ஒளியால் சூழும். மனநிம்மதியும் சந்தோஷமும் வளமும் எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி பாதுகாப்பாக இருக்கும். இனிவரும் நாட்கள் உனக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் அமையும். இதுவே இந்த முருகன் வாக்கு. உனக்கானது உன்னிடம் வந்து சேர தயாராகிக் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும். நீ எதை தேடியும் போக வேண்டாம். எப்போது இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா? தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது. அதை நான் நடத்தி தருவேன். உனக்கு மகிழ்ச்சிதானே பிள்ளையே? பிள்ளையே, சில நேரங்களில் உன் மனதுக்குள் நீ நினைக்காமலேயே சில தீய எண்ணங்கள் எழுந்துவிடும். அதற்கான காரணம் நீ கெட்டவன் என்பதல்ல, உன் நல்ல மனதை சோதிக்கும் சில சூழ்நிலைகளே அந்த எண்ணங்களை உருவாக்குகிறது. நல்ல மனம் உடைய உனக்கும் சில தருணங்களில் கோபம், குழப்பம், குற்றம் போன்றவை தோன்றலாம். ஆனால் நீ நினைத்து பார்க்க வேண்டும். நான் உன்னுள் இருந்திருக்கிற வரையில் அந்த தீய எண்ணங்கள் உன்னை திசை திருப்ப முடியாது. அவை ஒரு நொடிக்கு சாய்த்தாலும் நான் மீண்டும் உன்னை நேரான வழியில் நிறுத்திவிடுவேன். சில சமயம் உனக்குள் ஏன் இப்படி கூச்சலிட்டு உணர்வு எழுகிறது என்று உன்னை கேட்டு பார்க்கவும். மற்றவர்களிடம் பேசும்போது, ஒரு செயலை செய்யும்போது அதன் மூலம் எந்த கர்மவினையும் வந்திராத வண்ணம் கவனமாக இரு. பிள்ளையே, உனக்கு எது முதலில் கிடைக்கின்றதோ அதில் திருப்தி அடை. திருப்தியாக உணர்வது மேலும் உன் தேவைகளை தானாக நிறைவேற்ற உதவும் சக்தி. கிடைக்காத ஒன்றுக்காக திருப்தியற்ற ஏற்படுத்தும். உனக்கு நான் தருவதையும் உன்னை பாதுகாப்பதையும் உன்னால் உணர முடிகிறது அல்லவா? பிறகு ஏன் வருந்துகிறாய்? உன் வினைகளை சரி செய்ய நானே வழிகாட்டுகிறேன். நீ தீர்க்கும் வினை அளவிற்கு உனக்கு நன்மைகளும் தருகிறேன். நான் தருவதை புரிந்து கொண்டால் மேலும் கூடுதலாக பெறுவாய். முருகன் அருளால் நிறைவான மனதை பெறுகிறேன் என்று நம்பு. எல்லாம் நிறைவாய் கிடைக்கும். பிள்ளையே, கடந்த காலத்தில் நடந்தவற்றை மாற்றவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உன்னுள் வளர வேண்டும். நினைவில் கொள், எதிர்காலம் உன் கையில் உள்ளது. இன்று நீ எடுக்கும் முடிவுகள் நாளை உன் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டவை. உனக்கு சாதகமாக எதிர்காலத்தை உருவாக்க உன்னுடன் நானும் இருப்பேன். உன் ஒவ்வொரு அடியிலும் துணையாக நிற்பேன். நம்பிக்கையோடு முன்னேறு. உன் வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பும். பிள்ளையே, உன் போராட்டம் முடிந்தது. நீ எதிர்பார்த்த விஷயம் இன்றிலிருந்து நல்லபடியாக நடக்கும். நிம்மதியாக கண்ணுறங்கு. விடியலை நோக்கி காத்திரு. ஒரு நல்ல செய்தி, நல்ல திருப்பம் உன் வாழ்க்கையில் உருவாகப் போகிறது. ஓம் சரவண பவ.